அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாளில் நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றமானது இந்த வேளையில் கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் நிலை கொண்டாலும் இறுதி தருவாயில் இருக்கிறார். எனவே முழு சுபகிரகமான குருவின் அமைப்பால் உறுதியாகவே பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக நீங்கும். ஏனென்றால் தோஷமற்றவராக இருப்பவர்தான் குரு பகவான். எனவே அவர் அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல நன்மைகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக 6ல் அமர்ந்திருக்கிறார் ராசியின் உச்ச அதிபதியான சனி. யோகஸ்தானம் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கு உறுதியாகவே அடித்தளமிடுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராகுவும் அவருடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயம் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்ட காரியம் அனைத்திலும் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் ராகுவின் அமைப்பால் உண்டு. இது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்களை நிறைவாக சந்திக்க முடியும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எவ்வித காரிய தடையுமின்றி கைகூடுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் செவ்வாய் மிகவும் வலுவாக 9ஆம் இடத்தில் வலம் வந்த செவ்வாய் 7ஆம் தேதிக்கு பிறகு கர்மஸ்தானத்தில் நுழைகிறார். செவ்வாய் தொழில் ஸ்தானத்திற்கு வருவதால் உங்களுடைய தொழில் ரீதியான வளர்ச்சி பெறுவதோடு புதிதாக பல்வேறு வகையான முதலீடுகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியன் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் உச்சம் பெற்றிருக்கிறார். சனி மற்றும் ராகு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடனும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுடனும் இணைந்து வலம் வருகிறார். உஷ்ண கிரகமான சூரியன் உச்சம் பெற்ற அமைப்பிற்கு முன்னதாக இந்த வேளையில் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பல வகையில நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனும் அவருடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வருவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற போகிறது. எனவே பல நெருக்கடிகள் விலகி பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்த உறுதியாகவே வெற்றி வரும். ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ல் நிலை கொண்டிருக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்ற அமைப்பில் சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு மிக வலுவாக ஆட்சி பலமும் பெறுகிறாருங்க. வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரன் எந்த ஒரு காரியத்தை துலாம் ராசிக்காரர்கள் கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்க இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் மிகுந்த சாதகமான நன்மையையும் அனுகூலமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்க போகிறது. எனவே குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் நிச்சயம் விலகும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றை இன்முகத்துடன் செய்வதோடு இந்த தருணத்துல முக பொலிவு பெறுவதற்கான முதன்மையான யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும். அதோடு மட்டுமல்லாது முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும்
யோகமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. திருமண முயற்சிகள் அலைச்சல் சிரமமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. குடும்பத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கிடையே ஒற்றுமை பலப்படும். இந்த தருணத்தில் உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் எதிர்பாராத பல சுப நிகழ்வுகள் திடீரென கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக சீர்கட்டு இருந்த நிலையில் சீர் செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. வருமானத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை கிரகநிலைகள் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவான் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் அற்புதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதால் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு என பல விஷயங்கள் சாதகமாக நீங்கள் விரும்பிய நல்ல செய்தியாக நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதலையும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறந்த பாராட்டையும் பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியான நெருக்கடிகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வந்து நல்ல முன்னேற்றத்தை இந்த வேளையில் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அனுகூலமான பல நல்ல மாறுதல் எவ்விதமான காரிய தடையுமின்றி உங்களை வந்து சேரப்போகிறது. பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதால் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்டு. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளில் அற்புதமான யோக வாய்ப்பும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் எவ்வித தடையுமின்றி உங்களை வந்து சேரும். கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய கிரகநிலைகள் அற்புதமான அமைப்பில் வலம் வருவதால் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியாகும். புதிய வாய்ப்புகள் அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் கைகூடும். இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. அரசியல் சார்ந்த நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகுவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உயர்வதற்கான யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு மாணவ மாணவியருக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் அனுகூலமான அமைப்பில் இருப்பதால் விளைச்சல் அதிகரிக்கும், வருமானம் உயரும். புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வயல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபரிவிதமான வளர்ச்சி இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் இருக்கும் போது சுக்கிரன் உச்சம் பெற்று ருணரோக சத்ருஸ்தானத்தில் வலம் வருவதால் இதுவரை இல்லாத அளவிற்கு துலாம் ராசிக்கார பெண்மணிகள் கற்பனையாக இருந்த விஷயங்களை நிஜமாகவே சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு விலகி இரட்டிப்பான மகிழ்ச்சியை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை துலாம்
ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என காத்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அடுத்தடுத்து பல நல்ல செய்திகள் நிச்சயமாக வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.